بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஆலமுல் மலாயிகத்துல் அப்ரார், பரிசுத்தமான மலக்குகளின் உலகம் என்ற இந்த தொடர் கல்வி வகுப்பிலே சென்ற வகுப்பில் மூமின்களோடு மலக்குமார்கள் என்ற தலைப்பின் கீழ் குர்ஆன் சுன்னா ஒளியிலே சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில செய்திகளை நாம் அறிய இருக்கிறோம். மலக்குமார்கள் மூமின்கள் உயிரோடு இருக்கும்போது மட்டுமல்ல, அவர்கள் மரணித்த பிறகும் அவர்களோடு மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, இருக்கின்றார்கள். பாருங்க, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் மரணிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹாதல்லதி தஹர்ரக லஹுல் அர்ஷ், இவருடைய மரணம் அர்ஷ் அசைந்தது. வஃபுதிஹத் லஹு அப்வாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. வஷஹிதஹு 70000 மினல் மலாயிகா, 70000 மலக்குகள் அவர்களுடைய ஜனாசாவிலே பங்கு பெற்றார்கள். லகது லும்ம லம்மத்தன் சும்ம ஃபுர்ரிஜ அன்ஹு, கபர் அவரை ஒரு நெருக்கு நெருக்கியது, பின்பு அதிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார்.
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி சஹீஹுல் ஜாமி அல 6987வது செய்தியாக, சுனன் நஸஈல 2055வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொன்ன நபி தோழர்களில் இவர்களும் ஒருவர். சஅதுன் ஃபில் ஜன்னா சயீதுன் ஃபில் ஜன்னா. அத மாதிரி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். பாருங்க, சஅத் இப்னு முஆத், ஏன் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் ஒரு தனி தலைப்பாகவே பேசலாம். அந்த அளவுக்கு மார்க்கத்திற்காக அதிகமாக அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஏன் இந்த அளவுக்கான ஒரு சிறப்பு? வானத்தின் கதவுகள் அவருடைய மரணத்திற்காக திறக்கப்படுகிறது. அர்ஷ் அசைந்தது என்றால் அல்லாஹ்விடத்துல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பாருங்க, பனு குரைலா யூதர்கள் மதீனாவில 2 பிரிவினராக இருந்தார்கள். பனு நுதைர், பனு குரைலா. பனு நலீர், பனு குரைலா. இப்ப இந்த பனு குரைலாவில் உள்ள அந்த யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செய்த அந்த உடன்படிக்கையை முறித்துவிட்டு அகல் யுத்தத்தின் போது குறைஷிகளுக்கு என்ன செய்யறாங்க? உதவி செய்கின்றார்கள். குறைஷிகளுக்கு உதவி செய்து முஸ்லிம்களை அழிக்கக்கூடிய எல்லா விதமான சதி வேலைகளிலும் என்ன செய்யறாங்க? இந்த யூதர்கள் ஈடுபடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடைய கோட்டைகளை முற்றுகையிட்டு அவர்களை கைது செய்த பிறகு சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறாங்க. கைது செய்யப்பட்ட முற்றுகையிடப்பட்ட இந்த யூதர்களை என்ன செய்யலாம், இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று தீர்ப்பளிக்கும் போது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன செய்யறாங்க? இந்த அதிகாரத்தை கொடுக்கறாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த முற்றுகையிடப்பட்ட கைது செய்யப்பட்ட யூதர்களுடைய விஷயத்துல என்ன தீர்ப்பை கொடுக்கின்றார்களோ அதை நிறைவேற்றலாம் என்று இந்த உரிமையை சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல என்ன செய்யறாங்க? கொடுக்கறாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஆண்களை கொன்றுவிட வேண்டும், பெண்களையும் சிறுவர்களையும் கைதிகளாக என்ன செய்ய வேண்டும்? பிடிக்க வேண்டும். இவர்களின் சொத்துக்களையும் பொருட்களையும் கனிமத் பொருட்களை பங்கு வைத்து விட வேண்டும். இதுதான் என்னுடைய தீர்ப்பு என்று என்ன செய்கின்றார்கள்? சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீர்ப்பை கேட்ட உடனே சொல்றாங்க, 7 வானங்களுக்கு மேல் இருக்கும் அல்லாஹு தஆலா எந்த ஒரு தீர்ப்பை நீங்கள் இவர்கள் விஷயத்திலே வழங்கிவிட்டீர்களோ அதன்படியே அல்லாஹு தஆலாவும் என்ன செய்கின்றான்? 7 வானங்களுக்கு மேல் இருக்கும் அல்லாஹ்வின் தீர்ப்பை நீங்கள் இவர்களுடைய விஷயத்திலே வழங்கிவிட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். யூதர்கள் சிறைபிடிக்கப்படுகின்றார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தீர்ப்பை கொடுத்தார்களோ அது நிறைவேற்றப்படுகின்றது. அப்ப யூதர்களுக்கு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மீது மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்து கொண்டே இருந்தது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த உடனேயே யூதர்களும், அதாவது முனாஃபிக்குகள் என்ன செய்யறாங்கன்னா, அவர்களுடைய ஜனாசாவிலே பங்கு பெறுகின்றார்கள். முனாஃபிக்குகள் ஜனாசாவிலே பங்கு பெறுகின்றார்கள். ஏன்னா சஅத் இப்னு முஆதால் அவர்களுடைய இந்த தீர்ப்பின் மூலமாக யூதர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் முனாஃபிக்குகளுக்கும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடிக்காது. அப்ப முனாஃபிக்குகள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவில் பங்கு பெறும்போது, ஜனாசாவை தூக்கி செல்லும் போது கிண்டல் செய்யும் விதமாக, கேலி செய்யும் விதமாக அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சஅத் இப்னு முஆதினுடைய ஜனாசா ரொம்ப இலகுவானதாக இருக்கின்றதே, ரொம்ப லேசாக இருக்கின்றதே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? கேலி செய்து விட்டு சொல்றாங்க, பனு குரைலாவுடைய விஷயத்தில் அவர் அளித்த அந்த தீர்ப்பினுடைய வெளிப்பாடாக அந்த வெறுப்புல என்ன செய்யறாங்க? முனாஃபிக்குகள் இப்படி பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் மலாயிகா, நிச்சயமாக மலக்குமார்கள், தஹ்மிலுஹு, அவருடைய ஜனாசாவை சுமந்து வருகின்றார்கள், அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் லேசா இருக்குது. மலக்குமார்கள் அவர்களுடைய ஜனாசாவை சுமந்து வருகின்றார்கள். ஜாமிஉ திர்மிதியில 3849வது செய்தியாக இடம்பெறுகிறது. எந்த அளவுக்கு
சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்விடத்துல மிக உயர்ந்த அந்தஸ்து, அதிலும் குறிப்பாக நாம சொன்னமா இல்லையா, மூமின்களோடு மலக்குமார்கள் அவர்களுடைய தொடர்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மூமின்கள் உயிரோடு இருக்கும்போது மட்டுமல்ல, மரணித்த பிறகும் மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, அவர்களோடு இருக்கிறார்கள் என்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அடுத்து பாருங்க, உஹது போர்ல ஷஹீதாக்கப்பட்ட நிறைய நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான 2 நபித்தோழர்கள் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அப்படி ஷஹீதாக்கப்படும் போது அதுல ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உஹது போர்ல ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தையினுடைய உடல் சிதைக்கப்பட்ட நிலையில என்ன செய்கின்றது, கொண்டு வரப்படுகிறது. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தந்தையின் உடலை பார்ப்பதற்காக அந்த துணியை அகற்றுவதற்கு முற்படுறாங்க. ஆனால் விடல. ஏன்னா அந்த அளவுக்கு மிக கோரமாக அவர்களுடைய உடல் சிதைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, சத்தம் போட்டு அழுகின்றார்கள். இப்படி சத்தம் போட்டு அழும்போது அம்ர் அவர்களுடைய மகள் அல்லது அவர்களுடைய சகோதரி என்று கூறப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொல்றாங்க, ஏமா நீங்க அழுறீங்க, ஏன் அழுகின்றீர்கள்? மலக்குகள் தங்களுடைய ரெக்கையை அப்துல்லாவுக்காக விரித்து நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், நீங்க அழாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள் என்ற செய்தி சஹீஹுல் புகாரில 2816வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அடுத்து பாருங்க, கஸீலுல் மலாயிகா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட 2 ஜனாசாக்கள். அதுல ஒரு நபித்தோழரை பற்றி நாம் ஏற்கனவே முந்தைய வகுப்புல அறிந்திருக்கிறோம். யார் அது சொல்லுங்க? ஹன்வலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார் சொன்னீங்க? நிறைய பேர் சொன்னாங்க. நீங்க சொன்னீங்களா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பரிசு இருக்குது. ஹன்வலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுபோன்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலும் மலக்குமார்களால் குளிப்பாட்டப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மலக்குமார்கள் குளிப்பாட்டுவதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. யாரெல்லாம்? ஹன்வலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹம்சா ரலியல்லாஹு, ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுடைய 2 பேருடைய ஜனாசாவும் மலக்குமார்களால் குளிப்பாட்டப்படுகிறது என்பதை என்ன செய்கின்றோம், அதாவது தபுரானில 1190, அதாவது 11926வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப மோமின்கள் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது மட்டுமல்ல, மரணித்த பிறகும் மலக்குமார்கள் அவர்களுக்காக என்ன செய்யறாங்க, அவர்களோடு இருக்கிறார்கள் என்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் நாம ஏற்கனவே தொழுகையினுடைய விஷயத்துல சொன்னோம், யாரெல்லாம் முன் வரிசையில் நிற்கின்றார்களோ அவர்களுக்காக மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, பிரார்த்தனை செய்கின்றார்கள். முன் வரிசையில் வலது பக்கமாக யாரெல்லாம் நிற்கின்றார்களோ அவர்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதுல ஒரு ஃபிக்ஹ் சார்ந்த ஒரு மஸ்அலாவும் இருக்குது. இதா அம்மனல் இமாமு, இமாம் ஆமீன் சொன்னால் ஃபஅம்மினு, நீங்களும் என்ன செய்யுங்கள், ஆமீன் சொல்லுங்கள். فإنه من وافق تأمينه تأمين الملائكة غفر له ما تقدم من ذنبه. மலக்குமார்களும் ஆமீன் சொல்கின்றார்கள். யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒத்து போகின்றதோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய மக்கள்ல அதிகமான மக்கள் செய்கின்ற தவறு என்ன அப்படின்னா, இமாம் அப்படின்னு நூன் அப்படி முடிச்ச உடனே என்ன செய்வாங்க, ஆமீன் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இமாம் ஆமீன் சொல்ல வேண்டும். வலல்லாலீன் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்து இமாம் ஆமீன் சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகுதான் மாமூம்கள் ஆமீன் சொல்லணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல, இதா அம்மனல் இமாமு, இமாம் ஆமீன் சொன்னால் ஃபஅம்மினு, நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். அப்ப இமாம் ஆமீன் சொன்ன பிறகுதான் மாமூம்கள் ஆமீன் சொல்ல வேண்டும். அப்ப யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒத்து போகின்றதோ
அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இதா கால அஹதுக்கும் ஆமீன், உங்களிலே ஒருவர் ஆமீன் என்று சொன்னால், இப்ப நாம பயான் பண்ணிட்டு இருக்கிறோம், ஏதாவது ஒரு பிரார்த்தனையை சொல்லுறோம், யாருக்காவது பொதுவாக நாம துஆ செய்யறோம், நீங்க ஆமீன் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஃபர்லான தொழுகைக்கு பிறகு இமாம் கூட்டு துஆ ஓதி ஆமீன் சொல்ல, மாமூம் கூட்டு துஆ ஓத, மாமூம்கள் ஆமீன் சொல்ல, அதுதான் கூடாது, அதுதான் பித்அத். ஆனால் பொதுவாக ஒரு பயான் நிகழ்ச்சியில நாம ஒரு பிரார்த்தனை செய்கின்றோம், பொதுவான ஒரு பிரார்த்தனை செய்கின்றோம், தாராளமாக நீங்க ஆமீன் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா கால அஹதுக்கும் ஆமீன், உங்களிலே ஒருவர் ஆமீன் சொன்னால், வகாலத்தில் மலாயிகத்து ஃபிஸ் ஸமாஇ ஆமீன், வானத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் ஆமீன் சொல்கின்றார்கள், ஃபவாஃபகத் இஹ்தாஹுமல் உக்ரா குஃபிர லஹு மா தகத்தம் மின் ذنبஹி, யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒத்து போகின்றதோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்கள். அடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா கால அல் இமாமு சமி அல்லாஹு லிமன் ஹமிதஹ், இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால், தகூலு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த், அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த், ஃபஇன்னஹு மன் வாஃபக கௌலுஹு கௌலுல் மலாயிகா, யாருடைய இந்த வார்த்தை மலக்குமார்களுடைய வார்த்தையோடு ஒத்து போகின்றதோ, குஃபிர லஹு மா தகத்தம் மின் ذنبஹி, அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். ஆமீன் சொன்னால் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒத்து போனால் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்லும் போது மலக்குமார்களும் இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள், யாருடைய வார்த்தை மலக்குமார்களுடைய வார்த்தையோடு ஒத்து போகின்றதோ அவர்களுடைய முன் செய்த பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய சிறப்பு. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சில பேரு சில பள்ளிகள்ல என்ன செய்ய மாட்டாங்கன்னா சத்தமாக ஆமீன் சொல்ல மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? சில பள்ளிகள்ல சத்தமா ஆமீன் சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, நாங்கெல்லாம் ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க என்ன செய்யறாங்க, சத்தமாக ஆமீன் சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த ஹதீஸ்ல என்ன வருகின்றது, நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள், மலக்குமார்கள் ஆமீன் சொல்கின்றார்கள், யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒத்து போகின்றதோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது மட்டுமல்ல, மலக்குமார்கள் மூமின்களுடைய நாவிலே பேசுகின்றார்கள், மூமின்களுடைய நாவிலே என்ன செய்கின்றார்கள், பேசுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் மலாயிகத்து ஷுஹதாஉல்லாஹ், மலக்குமார்கள் அல்லாஹ்வின் சாட்சியாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மலக்குகள் அல்லாஹ்வின் சாட்சியாளர்களாக வானங்களிலே என்ன செய்கின்றார்கள், இருக்கிறார்கள். ஷுஹதாஉல்லாஹி ஃபிஸ் ஸமா வ அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் அல்லாஹ்வின் சாட்சியாளர்களாக பூமியில இருக்கிறீர்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருகின்றது, இன்ன லில்லாஹி மலாயிகத்தன், அல்லாஹ்வுக்கென்று சில மலக்குகள் இருக்கிறாங்க, ஃபன்திகு அலா அல்சினதி பனி ஆதம், ஆதமுடைய நாவிலே அவர்கள் பேசுகின்றார்கள், ஆதமுடைய நாவிலே அவர்கள் பேசுகின்றார்கள், ஃபில் மர்இ மினல் கைரி வஷ்ஷர், ஒருவருடைய நாவிலே உள்ள நன்மை அல்லது தீமையை அவர்கள் பேசுகின்றார்கள். அதனாலதான் சில நேரங்கள்ல சில நல்லோர்கள் சில மனிதர்களை பற்றி அவர்கள் நல்லவர்களாக அல்லது தீயவர்களாக சாட்சி சொல்லும் போது பெரும்பாலும் அப்படியே அமைந்து விடுகிறது, பெரும்பாலும் அப்படியே அமைந்து விடுகிறது என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று அல்லாஹு தஆலா மறுமையில கபரில் இருந்து எல்லோரையும் உயிர்ப்பிப்பான். அப்படி கபரில் இருந்து உயிர்ப்பிக்கப்படுகின்ற அந்த நாளில் பாருங்க, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸ்உல் அக்பர், மறுமையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய திடுக்கம் அவர்களை துக்கத்திலே ஏற்படுத்தி விடாது. வதத்தலக்காஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சந்தித்து, ஹாதா யௌமுக்குமுல்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான் என்று சுபச்செய்தி சொல்வார்கள் என்று அல்லாஹு தஆலா
மறுமை நாளை பற்றி என்ன செய்கின்றான் சொல்லுகின்றான். அப்ப மலக்குகளுக்கு மலக்குமார்கள் மறுமை நாளில் ஏற்படுகின்ற அந்த அமளிதுமளிகள், மறுமை நாளில் ஏற்படுகின்ற அந்த மிகப்பெரிய திடுக்கம் மூமின்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. நீங்க கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த நாள் இதுதான் என்று என்ன செய்வார்கள், மலக்குகள் மூமின்களுக்கு ஆறுதல் சொல்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களை, மலக்குகள் மறுமையிலே பரிந்துரை செய்வார்கள். ஷஃபாஅத்துல் குப்ரா, மிகப்பெரிய பரிந்துரை. என்ன பரிந்துரை சொல்லுங்க? மிகப்பெரிய பரிந்துரை மறுமையில. அதாவது நாம ஏற்கனவே மரணம் முதல் மறுமை வரைன்னு ஒரு தலைப்புல தொடர் பயான் பண்ணோம். அதுல ஷஃபாஅத்தின் வகைகள் அப்படின்னு ஒரு தலைப்புல பேசணும் இல்லையா? ஷஃபாஅத் பரிந்துரை, மிகப்பெரிய பரிந்துரை எது? யாருடைய பரிந்துரை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரை. அதான் ஷஃபாஅத்துல் குப்ரா. சரியா? மறுமையில் யாரெல்லாம் பரிந்துரை செய்வார்கள்? யாரெல்லாம் பரிந்துரை செய்வார்கள்? யாரெல்லாம் அகிர்தினை உயர்தினை, யாரெல்லாம், எதுவெல்லாம் அல்ல, யாரெல்லாம் பரிந்துரை செய்வார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை செய்வார்கள், நபிமார்கள் பரிந்துரை செய்வார்கள், ஷுஹதாக்கள் பரிந்துரை செய்வார்கள், ஷஹீதுகள் பரிந்துரை செய்வார்கள், மூமின்கள் பரிந்துரை செய்வார்கள், குர்ஆன் பரிந்துரை செய்யும். இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹ் நீங்களும் நானும் உயிரோடு இருந்தால் வருகின்ற ஒரு மாதம் கழித்து ரமலானை சந்திக்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த ரமலான் நமக்காக பரிந்துரை செய்யும். அப்படிதானா இல்லையா? ஷஃபாஅத் அல்லாஹ்விடத்திலே இதுவெல்லாம் பரிந்துரை செய்யும். அப்ப ஷஃபாஅத்தினுடைய வகைகளை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு பேசி இருக்கிறோம். பாருங்க, அல்லாஹு தஆலா சொல்றான், மலக்குகளும் ஷஃபாஅத் செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத், வானத்தில் எத்தனையோ மலக்குமார்கள் இருக்கிறார்கள். லா துக்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ, அவர்களுடைய எந்த பரிந்துரையும் யாருக்கும் பலனளிக்காது. இல்லா மின் பஅதி அன் யஅதனல்லாஹு லிமன் யஷா வ யர்தா, யாருக்கு அல்லாஹ் பரிந்துரை செய்ய அனுமதி அளிக்கிறானோ, யாருடைய பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றானோ, திருப்திப்படுகின்றானோ அவர்களை தவிர அவர்களுக்குத்தான் அந்த பரிந்துரை பயனளிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 53வது அத்தியாயத்தினுடைய 26வது வசனத்திலே சொல்கின்றார். பாருங்க, மனிதன் பிறந்ததிலிருந்து மரணித்து மறுமை சொர்க்கம் வரைக்கும் பாருங்க, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், எல்லா சொர்க்கத்தின் எல்லா வாசல்கள் வழியாகவும் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க. சலாமுன் அலைக்கும், வெல்கம் பண்ணுவாங்க, சொர்க்கவாசிகளை வெல்கம் பண்ணுவாங்க. சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும் ஃபநிஅம உக்பத் தார், நீங்கள் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டதின் காரணமாக உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ஈடேற்றமும் உண்டாகட்டும். இந்த வீடு இருக்கின்றதே, இது மிக நல்ல ஒரு வீடு, நிரந்தரமான ஒரு வீடு, நிம்மதியான ஒரு வீடு என்று அவர்களுக்கு சுபச்செய்தி சொல்வார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்ப இதுவரைக்கும் நாம என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, மலக்குமார்கள், மூமின்களோடு மலக்குமார்கள் அவர்களுடைய தொடர்புகள் என்ன அப்படிங்கறத பார்த்திருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மலக்குகளுடைய தொடர்புகள் என்ன? அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், 33வது அத்தியாயம் 56வது வசனம், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த நபியின் மீது அருள் புரிகின்றான். மலக்குகள் அருளுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்ம பயான்ல நிறைய முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம். ஆனா நம்ம என்ன செய்யணும், ஸலவாத்து சொல்லணும். அதிலும் குறிப்பாக எந்த நாள் அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும்? வெள்ளிக்கிழமை. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ன லில்லாஹி மலாயிகத்தன், அல்லாஹ்வுக்கு என்று சில மலக்குமார்கள் இருக்கிறாங்க. சய்யாஹீன ஃபில் அர்த், அவர்கள் பூமியிலே சுற்றித் திரிகின்றார்கள். யுபல்லிகூனனி மின் உம்மத்தி அஸ்ஸலாம்,
யாரெல்லாம் எனக்கு சலாம் சொல்கின்றார்களோ, சலவாத்து சொல்கின்றார்களோ, அந்த சலாமை எனக்கு அவர்கள் எட்டி வைக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, புதிதாக நிறைய சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. அதனால ஒரு செய்தியை இங்கு நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். என்ன அப்படின்னா, நாமெல்லாம் உம்ராவுக்கு போறோம் இல்லையா? உம்ராவுக்கு போகும்போது சில மக்கள் மதீனாவும் சேர்த்து உம்ராவுக்கு சென்றால் தான் வருகின்றார்கள். ஏன்னா சிலருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, மக்காவோடு மட்டும் உம்ரா நின்று விடாது, மதீனாவுக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்தால்தான் அந்த உம்ரா பரிபூர்ணமாகும் என்ற ஒரு தவறான நம்பிக்கை நம்முடைய சமூகத்திலே அதிகமான மக்களிடத்தில் இருக்குது. மதீனாவுக்கு பள்ளிவாசலில் நன்மையை நாடி தொழுவதற்காக செல்லலாம், செல்ல வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை தரிசிப்பதற்காக, சந்திப்பதற்காக, சலாம் சொல்வதற்காக செல்ல வேண்டுமா? அது நம் மீது கடமையா, ஃபர்லா அப்படின்னா கிடையாது. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், நிறைய பேர் நீங்க ஊர்ல மதீனாவுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, அல்லது நண்பர்கள்ட்ட மதீனாவுக்கு போறேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் சலாம் சொன்னேன் என்று சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் சலாம் சொன்னேன் என்று சொல்லுங்கள். என்ன நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்குது அப்படின்னா, வல்லாஹி வரப்பில் கஅபா, நான் சொல்லக்கூடியது மிகைப்படுத்தாமல் அப்படியே நான் சொல்லுகின்றேன். என்ன ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்குதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல உயிரோடு இருக்கிறார்கள், நாம் சொல்லுகின்ற சலாத்தை அவர்கள் கேட்பார்கள், அதற்கு பதிலளிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு அருகிலே சென்றால்தான் அந்த சலாத்து சொன்னது அது முழுமையடையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஹதீஸில் என்ன வருது? அல்லாஹ்வுக்கென்று சில மலக்குமார்கள் இருக்கிறாங்க, சய்யாஹீன ஃபில் அர்த், அவர்கள் பூமியில் என்ன செய்கிறாங்க? சுற்றி திரிகின்றார்கள். என்னுடைய சமூகத்திலே யாரெல்லாம் எனக்கு சலாம் சொல்கின்றார்களோ அந்த சலாத்தை அவர்கள் எத்தி வைக்கின்றார்கள். அப்ப மதீனாவுக்கு போய் தான் நம்ம சலாம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இங்கிருந்தும் நீங்கள் சலாம் சொல்லலாம், ஊரிலிருந்தும் நீங்கள் சலாம் சொல்லலாம். உலகத்தின் எந்த பாகத்திலிருந்து ஒருவர் சலாம் சொன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குமார்களால் எத்தி வைக்கப்படுகிறது, எத்தி வைக்கப்படுகிறது, அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், அதற்கு பதில் சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் ஹதீஸ்ல எதுவும் வரல, எத்தி வைக்கப்படுகிறது, அது மட்டும்தான் ஹதீஸ்ல என்ன செய்கின்றது? வந்திருக்கிறது என்பதை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அதனால கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் எப்போதும் அல்லாஹுடைய தூதர், பொதுவாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்கள் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, இவர்கள் சலவாத்து சொல்ல மாட்டார்கள், நபியை நேசிக்க மாட்டார்கள், நபியின் மீது அன்பு செலுத்தாதவர்கள். தவறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரிலும் மேலாக ஒவ்வொருவரும் நாம் நேசிக்க வேண்டும். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், உங்களிலே ஒருவர் தன்னுடைய பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட, இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் விட என்னை நேசத்திற்குரியவர்களாக எடுத்துக் கொள்ளாத வரை மூமினாக ஆக முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அவர்களை உயிரிலும் மேலாக நேசிக்க வேண்டும். அவர்களுடைய பெயர் கூறப்பட்டால் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். என் மீது யார் ஒரு முறை ஸலவாத்து சொல்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹு தஆலா 10 முறை அருள் புரிகின்றான். என்னுடைய பெயரை கேட்டும் யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன்தான் கஞ்சனிலேயே மிகப்பெரிய கஞ்சன். என் மீது யார் ஸலவாத்து சொல்கின்றார்களோ அவர்களுக்காக அல்லாஹுடைய தூதருடைய பரிந்துரை மறுமையில இருக்கின்றது. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இதையெல்லாம் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மலக்குமார்கள் எப்படியெல்லாம் பாதுகாத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாவிலே என்ன செய்கின்றார்கள்? தொழுகின்றார்கள். அபூஜஹல் கேட்கின்றான். அபூஜஹல் என்ன செய்கிறான்? கேட்கிறான், உங்களிடையே முஹம்மது சஜிதாவிற்காக மண்ணிலே தன்னுடைய நெற்றியை அவர் வைக்கின்றாரா அப்படின்னு கேட்கிறான் அபூஜஹல். ஆம், அவர் சஜிதாவுக்காக நெற்றியை மண்ணிலே வைக்கின்றார். சொன்ன உடனேயே
அவன் சொல்லுகின்றான், லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இல்ல, யார் மீது? லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக, அவர் தன்னுடைய நெற்றியை தரையிலே சுஜூதுக்காக வைத்தால் அவருடைய பிடரியின் மீது நான் என்ன செய்வேன்? மிதிப்பேன், அவருடைய முகத்தை மண்ணுக்குள் புதைப்பேன் என்று ஆணவமாக என்ன செய்கிறான்? சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நெற்றியை மண்ணிலே வைத்து சஜ்தா செய்கின்றார்கள். அவன் என்ன செய்கிறான்? பிடரியின் மீது காலை வைத்து மிதிப்பதற்காக நெருங்குகின்றான். திடீரென்று என்ன செய்கிறான்? அப்படி பின்னோக்கி சென்று விடுகின்றான், ஓடி விடுகின்றான். பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களாம் கேட்டாங்க, எதையோ பார்த்து ஓடுவதை போன்று ஏன் விரண்டோடினாய் என்று கேட்கும்போது, என்ன நேர்ந்தது என்று அவனிடத்தில் கேட்கும்போது அவன் சொல்றான், எனக்கும் அவருக்கும் இடையில் மிகப்பெரிய நெருப்பாலான அகல் ஒன்றை நான் பார்த்தேன். என்னுடைய உள்ளத்திலே அச்சத்தை, பீதியை ஏற்படுத்துகின்ற இறக்கைகளை கொண்டு மலக்குகளை நான் கண்டேன். அதனால அவன் என்ன செய்யறான்? அப்படி ஓடி வந்துடுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவன் மட்டும் என்னை நெருங்கி இருந்தால் அவனுடைய உடலை சின்னாபின்னமாக வளர்க்குமார்கள் ஆக்கியிருப்பார்கள் என்று சொல்கின்றார்கள். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர் ஹபீப், நம்முடைய உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய அந்த தூதர் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அல்லாஹ் ப்ரொடெக்ட் பண்றான் பாருங்க, பாதுகாக்கிறான் பாருங்க, நம் மலக்குமார்களின் மூலமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும், மக்காவில் பிரச்சாரம் செய்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் 3 ஆண்டுகள் கடுமையான சிரமம், கஷ்டம், மக்கள் விரட்டி அடிக்கின்றார்கள். தாயிஃபுக்கு வராங்க. தாயிஃபுக்கு வந்த உடனேயே அங்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தை மக்கள் ஏற்பதாக இல்லை. ஒவ்வொரு கோத்திரத்தாருடைய தலைவர்களிடத்திலும் போய் அவங்க சொல்றாங்க, தௌஹீதை சொல்றாங்க, ஏகத்துவத்தை சொல்றாங்க, தூதுத்துவத்தை சொல்றாங்க, மறுமையை பற்றி சொல்றாங்க. யாரும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஒவ்வொரு கோத்திரத்தின் தலைவர்களிடத்திலும் செல்கின்றார்கள். எல்லோரும் அல்லாஹுடைய தூதர் அவர்களை புறக்கணிக்கின்றார்கள். ரொம்ப கவலையாக இருக்குது. ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டது, கஷ்டப்பட்டது உஹதுடைய போர்க்களத்தில். உஹதுடைய போர்க்களத்தில் என்ன நடந்தது? நபியினுடைய பல் உடைக்கப்பட்டது, முகம் காயப்படுத்தப்பட்டது, ரத்தம் வழிந்தோடியது. அப்ப நீங்க ரொம்ப கடுமையாக நீங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டது, சொல்லன்னா துயரத்தை சந்தித்தது உஹதுடைய களத்தில். இதை போன்று நீங்கள் இதைவிட அதிகமாக துயரத்தை சந்தித்ததுண்டா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கும்போது சொன்னாங்க, ஆமா, தாயிஃபிலே மக்களிடத்தில் நான் இந்த தௌஹீதை எத்தி வைக்கும் போது, மார்க்கத்தை எத்தி வைக்கும் போது அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்தார்கள், என்னை புறக்கணித்தார்கள். அது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. நான் மயக்கமுற்று சுய நினைவிழந்து அப்படியே நடந்து வரும்போது ஒரு மரத்தடியின் கீழே உட்கார்றாங்க. அல்லாஹு தஆலா நிழல் கொடுக்கின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குல் ஜிபால், மலைகளுக்கென்று பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்கோடு வர்றாங்க. அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்கிறாங்க, கட்டளையிடுங்கள். இந்த மக்கள் என்ன செஞ்சிருவாங்க? 2 மலைகளுக்கு மத்தியில் வைத்து அழித்து விடுவார்கள். தாயிஃபை கடக்கும் போது உங்களுக்கு அந்த சிந்தனை வருமா? வரணும். தாயிஃபை உம்ராவுக்காக செல்லும் போது தாயிஃபினுடைய மலைகளை கடக்கும் போது அந்த ஹதீஸ், அந்த நிகழ்வு, அந்த சம்பவம் நமக்கு அப்படி நினைவுக்கு வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு, இன்னைக்கு நாம ரோட்ல மாஷா அல்லாஹ் குளிரூட்டப்பட்ட பேருந்துல அழகான முறையில் பயணம் செய்கிறோம். அந்த கரடுமுரடான மலைப்பாதைகள் எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எவ்வளவு சிரமத்தை தாங்கியிருப்பார்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக வேண்டி. அவங்க சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதர் அவர்கள்
அர்ஜு ஐ யுக்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மை யஅபுதுல்லாஹ வஹ்தஹு லா யுஷ்ரிக் பிஹி ஷைஆ. அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காத ஒரு சந்ததிகளை அல்லாஹு தஆலா இவர்களின் மூலமாக உருவாக்குவான். அர்ஜு நான் ஆதரவு வைக்கின்றேன் ஐ யுக்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் அவர்களுடைய அந்த முதுகந்தண்டிலிருந்து அவர்களுடைய சந்ததிகளிலிருந்து அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காத சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்குவான் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி கொண்டு வர்றது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் சில நேரங்களில் சில வஹியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாத மலக்குமார்களும் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாருங்க, இந்த செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 1472வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த நிகழ்வினுடைய சாராம்சத்தை சுருக்கத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் போது வானத்திலே திடீர் என்று ஒரு சப்தம் கேட்கின்றது. அப்ப என்ன சப்தம் என்று பார்க்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, இதோ வானிலிருந்து இதுவரை திறக்கப்படாத ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அது என்ன சப்தம் அப்படின்னா, அந்த கதவின் வழியாக மலக்கு ஒருவர் இறங்கி வருகிறார். வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதோ அந்த மலக்கு பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். இதற்கு முன்னால் அவர் பூமிக்கு வந்ததே இல்லை, இப்போதுதான் பூமிக்கு அவர் என்ன செய்கிறாரு, வர்றாரு. உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு இறை தூதர் எவருக்கும் கொடுக்காத 2 ஒளிச்சுடர்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் சொல்லுங்க? அஹ்சன்ஸ், அல் பக்ரா, அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா அல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள். லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் என்று வருகின்றதா இல்லையா? சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் வழங்கப்பட்டிருக்கின்றது. வேறு எந்த நபிக்கும் வழங்கப்படாத 2 பேரொளிகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த 2 பேரொளிகளை கொண்டு வருவதற்கென்று ஒரு மலக்கு வானத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, இறங்கி வந்திருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். அடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதே போன்று சொல்றாங்க, அதாவது பூமியிலே ஒரு மலக்கு வந்து இருக்கிறார், உங்களுக்கு அவர் சலாம் சொல்லுகிறார். இதற்கு முன்னால் அந்த மலக்கு வந்ததே இல்லை பூமியில. எதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் சொர்க்கத்து இளைஞர்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை சொல்வதற்காக. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கத்து பெண்களின் தலைவியாக இருப்பார்கள். பொதுவாக இந்த அஹ்லு பைத் இருக்காங்களா இல்லையா, ஷியாக்கள், அஹ்லு பைத்தல்ல அவர்கள் ஷியாக்கள், ராஃபிலாக்கள், அவங்க சொல்றாங்க, இவர்கள் அஹ்லு சுன்னா மக்களை பார்த்து வைக்கின்ற விமர்சனம் என்னன்னா, இவர்கள் அஹ்லு பைத்தை மதிக்காதவர்கள், அஹ்லு பைத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இல்லை, நாம் மதிக்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். எது சரியான செய்தியோ அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஹசன் ரலியல்லாஹுடைய சிறப்பு, ஹுசைன் ரலியல்லாஹுடைய சிறப்பு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறப்பு அஹ்லு சுன்னாவின் அறிஞர்களோ யாரும் மறுக்கவில்லை. அப்போ ஒரு மலக்கு வானத்திலிருந்து அப்போதுதான் இறங்கி வருகின்றார். அவர் என்ன செய்தியோடு வராரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொர்க்கத்து இளைஞர்களுக்கு தலைவர்கள், சொர்க்கத்தில் உள்ள பெண்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தலைவியாக இருப்பார்கள். இந்த செய்தியை சொல்றதுக்காக ஒரு மலக்கு வரார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை கொண்டு வருவதற்கு வேறு சில மலக்குமார்களும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 5 நேர தொழுகையை கற்றுக் கொடுப்பதற்காக மட்டும் வந்திருக்கிறாங்க. மக்காவில் ஹரம்ல, ஹரமுக்கு அருகில, கஅபாவுக்கு அருகில 5 நேர தொழுகைகளை கற்றுக் கொடுப்பதற்காக
5 நேர தொழுகையின் நேரங்களை கற்றுக் கொடுப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள் என்ற செய்தி என்ன செய்கின்றோம், ஜாமி திர்மிதியில பார்க்கிறோம். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் என்னுடைய உரையின் நிறைவுக்கு வருகின்றேன். இஸ்லாத்தில் ஓதி பார்க்கிறது கூடுமா கூடாதா? கூடும். சரியா? அனுமதிக்கப்பட்ட ஓதி பார்த்தல், அனுமதிக்கப்படாத ஓதி பார்த்தல். ஓதி பார்த்தல் என்று ஒரு தனி தலைப்பே பேசப்பட வேண்டும். அதாவது பொதுவாக நாம சொல்றது அடிச்சா மொட்டை வளர்த்துனா குடுமி. அந்த மாதிரி குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற நிறைய மக்களுக்கு ஒரு தவறான நம்பிக்கை என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஓதி பார்க்கறதெல்லாம் கிடையாது, ஓதி பார்க்க கூடாது, பித்அத்து, அது ஷிர்க்கு, ஹுராஃபத்து அப்படின்னு விட்டடிக்கிறத நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதி பார்த்திருக்கிறார்கள். அதுபோன்று இன்னும் சில ரிவாயத்துகள் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்லூது பிரப்பில் ஃபலக், குல்லூது பிரப்பின் நாஸ், இந்த குல் சூறாக்களை கொண்டு அவர்கள் ஓதி பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வருது. பாருங்க, இந்த ஹதீஸ்ல பாருங்க, இந்த துஆவையும் நீங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியத்தால் பாதிப்படைந்திருக்கும் போது, நோயிற்றிருக்கும் போது என்ன செய்யறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். வந்து முஹம்மதே, நீங்கள் நோயிற்றிருக்கின்றீர்களா, உடல் பாதிப்பு அடைந்துள்ளீர்களா என்று கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொல்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதி பார்க்கறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி பார்க்கறாங்க. எப்படி ஓதி பார்க்கறாங்க? பிஸ்மில்லாஹி அர்கீக, பிஸ்மில்லாஹி அர்கீக. நீங்க யாராவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஓதி பார்ப்பதாக இருந்தால் அஜர்த்தை தான் கூப்பிடணும்னு கிடையாது. இந்த துஆவை நீங்கள் அறிந்திருந்தால், படித்திருந்தால் நீங்களே ஓதி பார்க்கலாம். நீங்களே என்ன செய்யலாம்? ஓதி பார்க்கலாம். பிஸ்மில்லாஹி அர்கீக, அல்லாஹுவின் திருப்பெயரால் உங்களுக்கு நான் ஓதி பார்க்கின்றேன். மின் குல்லி ஷைஇன் யுதீக, உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற, தொல்லைகளை தரக்கூடிய அனைத்து அம்சங்களிலிருந்தும் அல்லாஹ்விடத்தில் நான் என்ன செய்கின்றேன், நான் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதி பார்க்கின்றேன். அதுபோன்று மின் ஷர்ரி, அதாவது குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின், ஒவ்வொரு கண்ணேரின் மூலமாக ஏற்படுகின்ற பொறாமையின் தீங்கிலிருந்தும் அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹுவின் பெயரை கொண்டு நான் ஓதி பார்க்கின்றேன். யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கீக, அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணம் தரட்டுமாக, அல்லாஹுவின் பெயரை கொண்டு நான் ஓதி பார்க்கின்றேன். அப்ப ஓதி பார்த்தல் அது கூடும், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. சரியா? கண்ணியத்திற்குரியவர்களே, என்ன துஆ? பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கீக. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி பார்த்த, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியத்தினால் பாதிப்படைந்திருந்த போது அவர்களுக்கு ஓதி பார்த்தாங்க இந்த துஆவை கொண்டு. இதுல இன்னொரு செய்தியும் உள்ளடங்கி இருக்கு. என்ன இருக்குது சொல்லுங்க? சூனியம் இருக்கு. அல்லாஹ் நாடினால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும். சூனியம் இருக்குது, அல்லாஹ் நாடினால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்ற ஒரு செய்தியும் இதில் உள்ளடங்கி இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, இன்ஷா அல்லாஹ் அடுத்த நம்முடைய உறவில் ஏற்கனவே மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்கள் யார் என்று பார்த்தோம். யாருக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள், என்னென்ன அமல்களை செய்தால் மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்களாக நாம் மாறுவோம் என்று பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரத்தில் மலக்குகளுடைய சாபத்திற்குரியவர்கள் யார் யார், மலக்குகள் யாரையெல்லாம் சபிக்கிறாங்க, யாரெல்லாம் மலக்குகளுடைய சாபத்திற்குரியவர்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அறிய இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த கல்வியை ஒரு பயனுள்ள கல்வியாக, இதன் மூலமாக நாம் பெறுகின்ற பாடங்கள் படிப்பினைகளை முழுமையாக உள்வாங்கி
அறியாத தெரியாத மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.